ஜெபங்களுக்கு என்ன வரலையா? பதில் வரவில்லை. காலகாலமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், பதில் வரவில்லை. ஏன் பதில் வரலை? அவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றப்பட வேண்டியவைகள் மாற்றப்படாத வரையிலும் தேவனிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இவைகள் மாற்றப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்வு என்ன செய்யப்பட வேண்டி இருக்கிறதா? நல்வழியாய் நடத்தப்படும்படியா இந்த வைராகிய வாஞ்சை ஆண்டவருக்கு மகிமுண்டாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறாரா? ஒரு நல்வழியாய் நேர்வழியாய் நடத்தும்படி அவர் ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறார், பலன் தருகிறவராய் இருக்கிறார், உதவி செய்கிறவராய் இருக்கிறார், விசுவாசத்தினாலே நிரப்புகிறவராக இருக்கிறார். எந்த பாதையிலே நடக்க வேண்டும், எவைகளுக்குள்ளாய் கடந்து போக வேண்டும், எல்லாவற்றிலும் அவர் என்ன செய்வாரா? நம்மை சரியாய் நடத்துவார். இன்றைக்கு வாசித்த சங்கீதங்களிலே பார்க்கிற போது சங்கீதக்காரன் அப்படித்தான் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை என்ன செய்யணும்? செம்மையான வழியில் என்னை நடத்தணும். அவன் ஜெபமே அதுதான். உன்னுடைய ஆண்டவரே நீர் என்னை வந்து நடத்தணும், உம்முடைய ஆவியானவர் என்னை நடத்தணும், செம்மையான வழியிலே நடத்தணும், இடராத வழியிலே நடத்தணும். ஆண்டவருக்கு மகிமுண்டாடு. ஏன்னா அவர் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, நீ ஒரு பாவம் மரணம் என்கிற பிரமாணங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் ஆவியானவருடைய நடத்தையின் கீழாக நீங்கள் நடக்கிற போது தேவனுக்கு மகிமுண்டாட்டும். ரோமர் 8:14 பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, பாருங்க, தேவ ஆவியினாலே நீங்கள் நடத்தப்படுகிற போது நாம் யாரா இருப்போமோ? தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். ஆவியானுடைய வாஞ்சை என்னன்னு சொன்னா, இந்த மாம்சத்திலிருந்து விலகி தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகள் என்று பார்க்கிற போது உங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியே. அப்போ தேவ பிள்ளைனா எப்படி இருக்கணுமா? தேவனை போல, தேவனுடைய சாயல், தேவனுடைய சுபாவம், தேவனுடைய தன்மைகள் உடையவர்களாக நாம் மாற்றப்பட்டாக வேண்டும் என்று ஆவியானவர் என்ன செய்கிறாரா? நமக்குள்ளாய் வைராகிய வாஞ்சையாய் கிரியைகளை நடப்பிக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் அந்த தேவ பிள்ளை என்கிற உணர்விலே கடந்து போகிற போது, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவனாக நான் கடந்து போவேன் என்கிற நிச்சயத்தை ஆவியானவர் என்ன செய்கிறாரா? தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக கொடுக்கிறார். அதே அதிகாரம் ரோமர் 8:27 பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை இன்னதென்று அறிவார். தேவனுக்கு மகிமுண்டா. நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் என்ன செய்கிறாரா? தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, தேவன் நம்முடைய வாழ்விலே எவைகள் இருக்க வேண்டும், எவைகள் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறார் என்பதை ஆவியானவர் உணர்ந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். பாருங்க, அவருக்கு என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தம் தெரியும். வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் எதையாகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் என்ன செய்வாரா? கட்டாயம் உங்களுக்கு தருவார். அப்போ நம்முடைய வாழ்விலே தேவனுடைய சித்தம் என்னன்னு நமக்கு பல நேரங்களிலே தெரியாத போது வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் என்ன செய்கிறாரா? நமக்குள்ளே இருந்து தேவ சித்தத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறார். தேவனுடைய வாஞ்சைக்கு நேராக, தேவனுடைய விருப்பங்களுக்கு நேராக நடத்துகிற போது நம்முடைய வாழ்வு என்ன செய்யப்படுகிறதா? ஆச்சரியமாய் ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து போகிறது. ஏன்னா அந்த தேவ சித்தம் வெளிப்படுகிற போது, அவருடைய விருப்பம் நிறைவேறுகிற போது கர்த்தருக்கு மகிமுண்டா. நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறதா? அந்த தெய்வீக ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாக நம்மை தகுதிப்படுத்துகிறது.